நெக்ஸ்ட் வந்து ஒரு 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 சர்ப்ரைஸ் உங்களுக்கு, ஓகேவா? டோருக்கு பின்னாடில இருந்து வரப்போகுது. பாப்போமா? டோருக்கு பின்னாடி இருந்து வரப்போதா? ஆமா. கோபால்ண்ணே, ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. எப்படி இருக்கீங்கண்ணா? இவரு எப்படி பிடிச்சீங்க? எப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் சர்ப்ரைஸா? ஆமா, இது உண்மையிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ணா வாங்க உட்காருங்க. அண்ணா வந்து என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில இருந்து என்னுடைய நலம் விரும்பி எங்களோட பல இதுல எக்ஸ்பெரிமெண்டல் மூவ்ஸ்ல எல்லாம் அண்ணன் தான் இருந்திருக்காரு. இந்த வீடியோ எல்லாம் எடுப்போம். அப்ப இன்னைக்கு அண்ணன் வந்து பெரிய ஆளு. எப்பயுமே நம்ம சின்ன ஆள் தான். எப்பயுமே அண்ணன் முன்னாடி எப்பயுமே சின்ன ஆள் தான். அதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு ஒரு கிஃப்ட் மட்டும் ஒன்று கொடுத்துட்றேன். ப்ளீஸ். தேங்க்யூ கோபால். தேங்க்யூண்ணா. உங்களுக்கு பிடிச்சவர், எனக்கு பிடிச்சவர், என்னையே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு இடத்துல நுப்பாட்டினவர், எனக்கு பிஸ்னஸுக்கு ஆளாக்கி நுப்பாட்டினவர், அவர் ஒருத்தவர் தான் மீசைய முறுக்கு. நன்றி நன்றி நன்றி. நீங்களே சொல்லிடுங்கண்ணா உங்களோட ஜேர்னிய. யாரு, ஏன் இப்படி சர்ப்ரைஸ் ஆறீங்க, என்ன கதை? கோபாலனா ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும் பொழுது அவர் ஒரு இண்டிபெண்டன்ட், அப்ப லைட் சும்மா லைட் மேன் கூட சொல்லிட முடியாது. அவங்க ஒரு இண்டிபெண்டா லைட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணி கொண்டு வந்து நான் என்ன முத ஷூட் பண்ணுவோம்ல. அவ ஃபர்ஸ்ட் இந்த மியூசிக் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப கோபால் சாங் சொல்றீங்க? ஆமா, ஒரு கிளப்ல. ஆமா, ஒரு ஸ்மால் டைம் இதுல கோபால் நான் வந்து பார்த்தேன். அப்பதான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நிறைய ஷூட் பண்ணுவோம் அந்த டைம்ல. அப்பெல்லாம் பார்த்தேன். இன்னைக்கு கோபால் நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டெக்னீஷியன். இதுல கிட்டத்தட்ட நிறைய படங்களுக்கு போகிற லைட்ஸ் எல்லாமே கோபால்நாத் ஒரு பெரிய ஒரு இதுவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஃபார்ம்ட் அன் என்டர்பிரைஸ் வித் ஆல் தட். நான் வந்து எதுவும் இல்லாத இருந்த பொழுது கோபால்நாமே எதுவும் இல்லாம இருந்த ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இது பண்ணோம். அவருக்கு அவ்வளவு பெரிய ஜேர்னி. லைட்மேனுக்குள்ள போய் லைட்மேனா இருந்து அப்புறம் கொஞ்சம் லைட்மேன்களுக்கு தலைவனாகி அங்கிருந்து ஒரு இது பண்ணி பெரிய ஜேர்னி. ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நான் அப்பப்போ கோபால்நாவை பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு கடைசியா ப்ரொடியூஸ் பண்றப்ப கோபால்நா கிட்ட, கோபால்னா இந்த படத்துக்கு நீங்க தான் லைட்ஸ் பண்ணும், அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. நான் ப்ரொடியூசர் ஆகிறப்ப கோபால்நாவும் இது பண்ற எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ற இடத்துக்கு அவ்வளவு தூரம் இருந்து வந்துட்டாரு. மிக கடினமான உழைப்பாளி. ஒரு வருஷம் இருக்கும் இப்ப நாங்க பேசி. எங்கேயாவது இந்த மாதிரி இது நடக்கும்பொழுது கோபால்நாவை பார்ப்பேன். கோபால்னா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பேன். பயங்கர சந்தோஷமா இருக்கு அண்ணனை பார்க்க. ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்க. ஆக்சுவலா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் பாக்குறேன். அப்பப்ப பார்ப்பேன், எங்கேயாவது இந்த மாதிரி வேலை இதுல பார்ப்பேன். வெரி வெரி ஹாப்பி நீங்க கோபால்னா கொண்டு வந்தது. பட் இது எப்படி கண்டுபிடிச்சீங்கிறதா? அதுக்குதான் ஒரு குழு வச்சிருக்கீங்களோ? நான் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டு பேரும் அண்ணன் சொல்லிக்கிறேன். மரியாதை அப்படிதான் ஆரம்பத்துல இருந்து. ஏன்டா இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து தனி ஒரு அந்த ஆல்பம் பண்ணும் போதா இருக்கட்டும், பிளஸ் அந்த வாடிப்புள்ள வாடி அதை பண்ணும் போதெல்லாம் இருக்கட்டும், பயங்கர ஜாலி. இவ்வளோதான் டைமு, இவ்வளோதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அண்ணன் ஒரு 11 மணிக்கு வருவார். எல்லாம் முடிச்சிட்டிங்களாடா அப்படின்னு கேட்பாரு. அப்படியே கேஷுவலாக அப்படியே வருவோம். மேட்ரு வந்தோடனே அவ்வளோதான் பட்டப்பட்டு அடிப்பாங்க. மேட்ரு என்ன எடுக்கிறாங்க ஏது எடுக்காங்க தெரியவே தெரியாது. அது பாடு போயிட்டே இருக்கும். கலர்ஃபுல்லாக ஜாலியாக. அதுதான் அந்த ஆர்கானிக்கா ஸ்கிரீன்ல கொண்டு வருதுன்னு பயங்கர ஜாலியாக போயிட்டு இருக்கும். இதுதான் எடுக்கணும், ஒரு ஸ்கோப் இதுதான் எடுக்கணும், இந்த ஷாட் தான் வரணும், இந்த ஷாட் ஏன் மிஸ் ஆச்சு அப்படிலாம் இது வரைக்கும் அண்ணன்ட்ட பார்த்ததே கிடையாது. பயங்கர ரேண்டமாக எடுப்பார். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தோணும், இந்த சாங் நம்ம தான் பண்ணோமா, ஒர்க் பண்ணோமா அப்படிதான் இருக்கும். இந்த ஆல்பம் சாங் பண்ணி முடிச்சோன்னு அப்படியே போச்சு. ஆனால் கண்டிப்பாக அடுத்த வேற லெவலில் பண்ணுறோம் அப்படின்ற போது எப்பயுமே ஒரு இன்புட் எப்பயுமே ஒரு விஷயத்த கொடுப்பார். அந்த இன்புட் எப்படின்னா, ஒருத்தன் தொய்வாக இருக்கா அப்படின்னா அவனுக்கு ஒரு எனர்ஜி வரும்ல, அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா அண்ணன்ட்ட எப்பயுமே இருக்கும். மேடம் அது இது வந்தால் அது ஷூட்டில் கூட இருக்கட்டும், பர்சனலாக பேசுகிற விஷயங்களோட இருக்கட்டும், அது எல்லாமே பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கும். அப்போ என் ஜர்னியில் பார்க்கும்போது அண்ணா வந்து பெரிய மைல்கல் தான் சொல்ல முடியும். இது ஒரு ஷோன்றதுக்காகலாம் சொல்லவே கூடாது. ரியலாகவே அது